அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. தொழுகை இஸ்லாமிய மார்க்கத்திலே தனித்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடு என்பதை கடந்த அமர்விலே நாம் பார்த்தோம். இத்தகைய தனித்துவமிக்க இந்த வழிபாட்டை நாம் எப்படி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு அதனை நாம் செயல்படுத்துகிறோம், இந்த வழிபாடு ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நாம் முஸ்லிம்கள் இந்த தொழுகை எனும் வழிபாட்டை எந்த அளவுக்கு தம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது பெரும்பாலோர் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் பலரும் தொழுகையை இன்னுமே எடுக்காதவர்களாக இருக்கிறார்கள், இன்னும் தொழுகையின் பக்கம் செல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தனித்துவம் வாய்ந்த இந்த அடையாளத்தை நம்மில் எத்தனையோ பேர் தொலைத்து விட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தொழுகை நம்மளுடைய மார்க்கத்திலே எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடாக இது இருக்கிறது என்பதை நாம் நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இன்னமும் இருக்கிறது. புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா. நமக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள உடன்பாடு தொழுகைதான். அவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவது முஸ்லிம் அல்லாதவர்கள். முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையில் உள்ள ஒரு உடன்பாடு. எந்த உடன்பாட்டின் அடிப்படையில் இவர்கள் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தொழுகை என்ற அந்த உடன்பாட்டின் அடிப்படையில் தான் இவர்கள் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள். ஃபமன் தரக்கஹா ஃபக்கது கஃபர். அதனை யார் விட்டொழிக்கிறாரோ அவர் காஃபிராகி விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை விட்டவன் காஃபிர் என்று தீர்ப்பு சொல்கிறார்கள். இந்த தீர்ப்பை இன்றைக்கு பகிரங்கமாக நாம சொல்ல முடியுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு மேடை போட்டு இந்த தீர்ப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தீர்ப்பை இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டும். ஆனால் நம்மை ஏளனம் செய்வார்கள். முஸ்லிம்களை எல்லாம் காஃபிர் ஃபத்வா கொடுக்கிறாங்க என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். தொழுகை அந்த ஒன்றுதான் முஸ்லிமுக்கும் முஸ்லீம் அல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களிடம் தம்மை எப்படி வேறுபடுத்திக் கொள்கிறார்கள்? ஒரு தொப்பியை போட்டு வேறுபடுத்திக் கொள்கிறார்கள். தொப்பி போட்டவன்னா முஸ்லீம் பாய், தொப்பி இல்லையா அமுஸ்லீம்னு எடுத்துக்கிடுங்க என்று இன்றைக்கு ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த தொப்பி சமாச்சாரம் ஒரு காலத்தில் எந்த அளவுக்கு பெரிய சர்ச்சையாக நம்மளுடைய கடையினூரில் இருந்திருக்கிறது என்பது பழைய ஆட்களுக்கு தெரியும். 80களில் தொப்பி இல்லாமல் எவனாவது ஒருவன் பள்ளிவாசலுக்கு சென்று விட்டால் குண்டுக்கட்டாக அவன் தூக்கி பள்ளிவாசலை விட்டு எரியப்படுவான் அல்லது அவன் நைய புடைக்கப்படுவான். காரணம், தொப்பி இஸ்லாத்தினுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை தொலைத்து விட்டு இங்கே ஏன் நீ வருகிறாய், நீ இங்கு வருவதற்குரியவன் அல்ல என்று பார்த்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? தொப்பி அல்ல அடையாளம், வேறு விஷயங்கள் எல்லாம் அடையாளம்,
தொழுகைதான் அடையாளம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தொழாதவன் பள்ளிவாசலுக்கு வரலாம், போகலாம், அவனுக்கு எந்த தடையும் கிடையாது. தொழுகைக்கு வரக்கூடிய ஒருவன் தொப்பி இல்லாமல் வந்துவிட்டால் போதும், அவர்கள் நைய புடைக்கப்படுவார்கள். இப்படித்தான் சமுதாயம் பார்த்து வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவனுக்கும் ஒரு பெரிய ஒரு வேறுபாடாக, வித்தியாசமாக இந்த தொழுகையை ஆக்கியிருக்கிறார்கள். அப்படியானால் இந்த தொழுகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்ன பைன ரஜுல் வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்க ஸலாத். ஒரு மனிதன் இணை வைப்பிலும் இறை நிராகரிப்பிலும் இருக்கிறான் என்பதனுடைய அடையாளம் தொழுகை விடுவதுதான். தொழுகை அவன் விட்டுட்டானா அவன் இணை வைப்பில் இருக்கிறான், அவன் குஃப்ர்ல இருக்கிறான் என்று அர்த்தம். அப்படி நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. தொழுகையை கடைபிடிக்கலையா அவன் ஷிர்கில் இருக்கிறான், அவன் குஃப்ரில் இருக்கிறான், இஸ்லாம் அல்லாத அந்த மார்க்கத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை வலியுறுத்தி பேசி இருக்கிறாங்கிறத இந்த 2 ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். முதல் ஹதீஸ் திருமிதியிலும், 2வது ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலும் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து இன்னொரு செய்தியை நாம் பார்க்க வேண்டும். இந்த தொழுகை நம்மளுடைய மார்க்கத்திலே எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகள் பல்வேறுக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகள் எத்தனை என்று சொன்னால் 5 என்று சொல்வார்கள். சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும். அந்த 5இல் 2வது கடமையாக இந்த தொழுகை இருக்கிறது. கலிமாவுக்கு பிறகு வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்கள் என்று நான் சாட்சியம் சொல்கிறேன். இதுதான் கலிமா. இந்த சாட்சியத்துக்கு பிறகு அடுத்த கடமை தொழுகை தான். இந்த சாட்சியத்தை ஒருவன் மொழிந்து விட்டால் அவன் இஸ்லாம். நாம் ஏற்கனவே மொழிந்திருக்கிறோம். இந்த சாட்சியத்தை மொழிந்த குடும்பத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். நமக்கு அடுத்த கடமை என்ன? தொழுகை. இந்த தொழுகையை எத்தனை பேர் கடைபிடிக்கிறார்கள்? எத்தனை பேர் இன்னும் கடைபிடிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் இந்த தொழுகை கடைபிடிக்கக்கூடியவர்கள், எத்தனை பேர் இதனை அலட்சியம் செய்கிறார்கள்? இதனை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை தெரியாமல் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவுக்கு பிறகு ஒரு அடுத்த கடமையாக ஆக்கியிருக்கிறாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள். புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின். இஸ்லாம் 5 அடிப்படைகள் மீது நிறுவப்பட்டுள்ளது. இஸ்லாம் ஒரு கட்டிடத்திற்கு ஒப்பிடுகிறார்கள். இஸ்லாமை ஒரு கட்டிடத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிடுகிறார்கள். ஒரு கட்டடம் எப்படி தூண்கள் மீது நிறுவப்படுமோ அதுபோல இஸ்லாம் என்ற கட்டடம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டிருக்கிறார். புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ். இஸ்லாம் 5 அடிப்படைகள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. அதுல முதல் அடிப்படை என்ன? முதலாவது தூண் என்ன? ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சியம் சொல்வது. இது முதலாவது அடிப்படை தூண். 2வது வ இகாமிஸ் ஸலாத். தொழுகையை நிலைநாட்டுவது. கலிமாவுக்கு அடுத்தபடியாக அடுத்த ஒரு தூணாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நிறுத்துகிறார்கள்? தொழுகையை நிறுத்துகிறார்கள். அடுத்து 3வது வஈதாய் ஸகாத். ஸகாத் கொடுத்து வருவது. 4வது ஹஜ் செய்வது. 5வது சௌமி ரமலான். ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பது. ஹதீஸ்ல இப்படித்தான் வருது. நோன்பு கடைசியாக தான் வச்சிருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம சொல் வழக்கில் என்ன செய்வோம்? ஹஜ் கடைசி கடமை, 5வது கடமை என்று நாம் சொல் வழக்கில் பேசி வருகிறோம். ஆக இந்த 5ம் 5 தூண்களாக இஸ்லாத்துக்கு இருக்கிறது. இதில் ஒரு தூணை உருவி விட்டால் என்ன நடக்கும்? அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்காது, அது பலவீனப்பட்டு போய்விடும். ஏன்? அது இடிந்து சரிந்து அது நொறுங்கி போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஒரு தூண் இல்லையே. 5 அடிப்படை தூண்கள் மீது நிறுவப்பட்ட ஒரு கட்டிடம்
ஒரு தூணை உருவி விட்டால் அவனை இஸ்லாத்தையே தகர்த்து விட்டான் என்று பொருள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அதை ஒரு கட்டிடத்தை போல உருவப்படுத்தி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு அடிப்படை தூணாக, அதுவும் கலிமாவுக்கு அடுத்தபடியாக இந்த தொழுகை நமக்கு விளங்குகிறது. தெளிவாகவே இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதை ஒரு தூணாகவே குறிப்பிடுறாங்க. எப்படி? திருமதியில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு நீண்ட ஹதீஸ், அதனுடைய ஒரு பகுதியை மட்டும் நான் சொல்லி காட்டுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரஅசுல் அம்ரி அல் இஸ்லாம், காரியங்களில் தலையாயது இஸ்லாம் தான். உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது, இங்க போறது அங்க போறது, அதை பேசுறது இதை பேசுறது, அதை ஏற்றுக்கொள்வது இதை மறுப்பது, அதை படிப்பது இதை படிக்காமல் இருப்பது, இப்படி துன்யாவில் எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றன. ஆனால் காரியங்களில் தலையாயது என்ன? இஸ்லாம். இஸ்லாத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, இஸ்லாத்தை நீங்க படிங்க, அதை உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிங்க, உங்களுடைய வாழ்க்கை நெறியாக அதை ஆக்கிக்கிடுங்க, அதுதான் காரியங்களையே தலையாயது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ரஅசுல் அம்ரி அல் இஸ்லாம், காரியங்களில் தலையாயது அது இஸ்லாம், இஸ்லாமாகும். வஅமுதுஹு அஸ்ஸலாத், அதனுடைய தூண் போன்றது தொழுகை அப்படிங்கிறாங்க. இஸ்லாத்துக்கு தூண் எது? தொழுகைங்கிறாங்க. வெளிப்படையாவே சொல்றாங்க, தொழுகை இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒரு தூண் என்று சொல்றாங்க. வதர்வத்தி சனாமி அல் ஜிஹாத், அதில் மிக உச்சம் வாய்ந்தது, மிக உயர்ந்தது என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் பாதையிலே அறப்போர் புரிவது அல் ஜிஹாத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. திருமதியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இஸ்லாத்தினுடைய ஒரு தூணாகவே தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்போ தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல வச்சு பேசுறாங்க, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறாங்கிறத நாம பார்க்க முடிகிறது. இன்னொரு செய்தி இருக்கிறது, இந்த இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த இறை மார்க்கத்தில் அது எந்த அளவுக்கு அவசியமானது, பேணி நடக்க வேண்டியது என்பதற்கு மற்றொரு சான்று. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நாளை மறுமையில் எல்லாருடைய செயல்பாடுகளும் விசாரிக்கப்படும், அதில் மாற்று கருத்து கிடையாது. எல்லோரும் அதை நம்பி இருக்கும். கியாமத் நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் மனிதர்கள் எல்லோரையும் அல்லாஹ் உயிர்ப்பித்து அவர்களிடத்தில் விசாரணை செய்வான், அவருடைய செயல்பாடுகளில் கேள்வி கேட்பான். யார் நன்மை செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நற்கூலி சொர்க்கம் கிடைக்கும், யார் தீமை செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை நரகம் கிடைக்கும் என்று நாம் நம்பி இருக்கிறோம். அது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்ன அவ்வலமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா மின் அமலிஹி ஸலாத்துஹு, ஒரு அடியானுடைய அமல்களில் மறுமையில் முதலாக விசாரிக்கப்படுவது அவனுடைய தொழுகை தான். விசாரணைக்கு மக்கள் எல்லோரும் நிற்பாங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? ஒருவனை கூப்பிடா, கொண்டா உன் தொழுகையை கொடு. முதல்ல எது பற்றி விசாரிப்பான்? தொழுகையை பற்றி விசாரிப்பான். எவ்வளவோ பாவங்கள் செய்திருப்பான், எவ்வளவோ தீமைகள் புரிந்திருப்பான், என்ன வேணாலாமோ பண்ணியிருப்பான். எல்லாத்தையும் அல்லாஹ்க்கு பின்னுக்கு தள்ளிவிட்டு முதல்ல எதை கொடுன்னு சொல்றான்? தொழுகையை கொண்டா. உன்னுடைய தொழுகை எப்படி இருக்குது, அதை வச்சு மற்ற விஷயங்களை நீ எப்படி நடந்திருப்பாய் என்பதை புரிந்து கொள்ள முடியும். தொழுகையை முதல்ல விசாரிப்பான்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடியானுடைய செயல்பாடுகளில் முதலாக விசாரிக்கப்படுவது நாளை மறுமையில் அவனுடைய தொழுகை தான். ஃபைன் சலுஹத் ஃபகத் அஃப்லஹ் வ அன்ஜஹ், அது சரியாகிவிட்டால், அப்படி விசாரிக்கும் போது கரெக்ட், இது சரியா நடந்திருக்கிறான் என்ற ஒரு முடிவு ரிசல்ட் வந்தால் ஃபகத் அஃப்லஹ் வ அன்ஜஹ், அவன் வெற்றி பெற்று விட்டான், தப்பித்து விட்டான், அவன் ஜெயிச்சிட்டான், அவனுக்கு வெற்றி தான். இனி அடுத்தடுத்த கேள்விகள் எல்லாம் சும்மா அப்படியே என்ன செய்ய, தண்ணி போல அவன் பதில் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான், சொர்க்கத்துக்கு போயிடுவான். அவன் தப்பித்து விட்டான், அவன் தப்பித்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதை விட்டு தப்பித்து விட்டான்? நரகத்தை விட்டும் தப்பித்து விட்டான். அவனுக்கு ஈடேற்றம் கிடைத்துவிடும். சரி,
வயின் ஃபஸதத் ஃபகத் ஹாப வ ஹஸிர். அந்த தொழுகை சீர்கெட்டு போய்விட்டால், தொழுகையை பற்றி விசாரிக்கும் போது எல்லாம் தப்பு, ஒன்றும் கூட சரியில்லை, பல வருடங்கள் தொழுகை ஆரம்பிச்சதே 40 வயசுக்கு மேலதான். அந்த 40 வயசுக்கு மேல உள்ள தொழுகை ஒழுங்கா கிடையாது. ஏதோ பக்கத்து வீட்டில் பக்கத்தில் விற்கக்கூடிய தொழுகையுடைய பார்த்து இவன் காப்பி அடிச்சிருக்கிறான், தொழுகை எப்படி தொழணும் படிக்கல, இப்படி அவனுடைய தொழுகை சீர்கட்டு விட்டால் ஃபகத் ஹாப், அவன் தோற்று விட்டான், பேரிழப்புக்கு ஆளாகி விட்டான். ஹஸீர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். பேரிழப்பு, அவனுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம், எவ்வளவு பெரிய இழப்பு, அந்த இழப்புக்கு அவன் ஆளாகி விடுவான். அப்ப அவனுடைய நிலை என்ன நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமதியில் இந்த ஹதீஸ் சொல்லி இருக்கிறார். திருமதியில் இந்த ஹதீஸ் வருகிறது. அப்போ ஒரு அடியானுடைய நாளை மறுமையில விசாரிக்கப்படுவது என்பது அவனுடைய தொழுகை தான் முதல்ல எடுத்துக்கொள்ளப்படும். தொழுகை ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியமா இருந்தது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகை படி ஏவணும். தொழுடா, நீ தொழு, பள்ளிவாசலுக்கு போ. அப்பப்போ அவர்களை பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வந்து, இதுதான் பள்ளிவாசல், இப்படிதான் இங்க நடந்து கொள்ளணும், கண்ணியமா நடக்கணும், பக்கத்தில் விட்டு தொழுகையை அவர்களுக்கு பழகி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத், உங்களுடைய குழந்தைகளை தொழுகையை கொண்டு ஏவுங்கள். வஹுமா அப்னாஉ சபஇ சினீன், அவர்கள் 7 வயதாக இருக்கும்போது, 7 வயசு வந்துடுச்சா தொழுகை கொண்டு ஏவுங்க, தொழுன்னு சொல்லுங்க. ஒதுரிபூகும் அலைக, அதற்காக அவர்களை அடியுங்கள். வஹுமா அப்னாஉ அஷர், அவர்கள் 10 வயதை அடையும் போது, வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மதாஜ், அவர்களை படுக்கையில் இருந்து பிரித்து வைங்கள். ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று சொன்னால் கொஞ்சம் பிரித்து வைங்க. 10 வயசு வந்துடுச்சுனா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அபூதாவுதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சில அறிஞர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்றும், வேறு சில அறிஞர்கள் இந்த ஹதீஸை பலவீனப்படுத்தியும் இருக்கிறார். ஆனால் தொழுகை பெற்றோர்களால் ஏவப்பட வேண்டிய ஒன்று என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தொழுகையை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் அதை செய்ய வேண்டும். அதை செய்ய தவறினால் குழந்தைகள் தொழுகையாளிகளாக வரமாட்டார்கள், தொழுகையில் அவர்கள் பயிற்சி எடுக்க மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனம். மட்டுமல்லாம ஏன் இந்த நிலை, ஏன் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இப்படி தொழுகையை கொண்டு ஏவ வேண்டும் என்று சொன்னால், இதை ஒரு ஆய்வு செய்கிறார்கள் சில அறிஞர்கள். தொழுகையை ஆய்வு செய்கிறார்கள். குழந்தைகள் கெட்டு போவதும், அவர்கள் பெற்றோர்களை நிந்திப்பதும், படிப்பில் அவர்கள் பின்தங்குவதும், இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் எத்தனையோ தவறுகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு எப்படியெல்லாம் குழந்தைகள் நடக்கிறார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் வழி தவறி போகிறார்கள், என்னென்ன காரியங்கள்லாம் அவர்களிடத்தில் இருக்கிறது, இதையெல்லாம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தொழுகைக்கோடு தொடர்பு கொண்ட ஒரு விஷயமா. அவர்கள் தொழுகையை சரிவர பேணினால் அவர்கள் இந்த விஷயத்தில் எல்லாம் கரெக்டா இருப்பார்கள். தொழுகை அவர்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. என்ன? பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடப்பதற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடப்பார்கள். படிப்பில் தொழுகையை யார் நல்ல முறையில் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் படிப்பை கொடுப்பார், படிப்பிலே உயர்நிலையை கொடுப்பார், படிப்பில் உயர்நிலையை அடைகிறார்கள். இப்படி அவர்கள் பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வதாக இருக்கட்டும், அவர்கள் சீர்திருத்தம் பெறுவதாக இருக்கட்டும், படிப்பில் அவர்கள் உயர்நிலை அடைவதாக இருக்கட்டும், தொழுகைக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஆய்வில் அப்படிப்பட்ட ஒரு முடிவை அறிஞர்கள் எட்டுகிறார்கள். அதனால் இந்த தொழுகையை இன்றைக்கு நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு அதனை நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்க்கணும். சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இது ஒரு தனித்துவமான வழிபாடு பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இத்தகைய ஒரு வழிபாடு வேறு மதத்தில் இருக்கிறதா என்று நாம் கேட்கிறோம்.
ஆனால் நாம் இதில் எங்கே இருக்கிறோம் என்பதை முஸ்லிம் சமுதாயம் உணர வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் இன்னும் தொழுகையை கடைபிடிக்காதவர்களுக்கு நேர்வழியை காட்டி அவர்களையும் தொழுகையாளிகளாக ஆக்குவானாக. தொழுகையை கடைபிடித்து வாழ்பவர்களுக்கு அந்த தொழுகையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழியில் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.